அடாடாடா. ஏமா எந்திரிச்சிட்டா? உட்காரு. இல்ல இருக்கட்டும் மாமா. அட உட்காருமா, அட உட்காருமா. பள்ளிக்கூடத்து பிள்ளை மாதிரி நின்றுக்கிட்டு உட்காரு. அக்காவும் தங்கச்சி போட்டி போட்டு தச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க செய்தி தெரிஞ்சுதான் எங்க அம்மா இந்த ஆர்டரவே தைரியமா எடுத்திருக்கோம். போட்டி எல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, சொன்ன டயத்துக்கு முடிக்கணும்ல, அதான். சரி சரிம்மா, எனக்கு கொஞ்சம் ஜாக்கெட்டை கொடுங்க, நானும் தச்சு பார்க்கறேன். மாமா என்ன மாமா நீங்க போய் கீழே உட்காருங்க. அத்தா உட்காருத்தா உட்காரு. இது நம்ம வீடு தானே ஏத்தா. நம்ம வீட்டுல எங்கனா உட்கார்ந்தா என்ன, வேலை பார்க்கறதுக்கு சௌரியமா உட்காரணும். அதான் உட்காந்துட்டேன். நீங்க வேற எதுக்கு மாமா, நாங்க 2 பேருமே செஞ்சு முடிச்சிருவோம். இருக்கட்டுமா, நான் இப்ப சும்மா தானே இருக்கேன், நானும் கொஞ்சம் ஒத்தாசை பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேண்டாம் மாமா. இல்லம்மா, மீனாட்சி ஆபீஸ் போற வேலையை விட்டுவிட்டு இங்கன வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சோம்னா அந்த பிள்ளையும் அது வேலையை பார்க்க போயிரும் இல்லையா, அதான். நான் லேப்டாப்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் மாமா, அதனால இங்க இருந்தாலும் நான் ஆபீஸ் வேலையெல்லாம் பாப்பேன். பரவாயில்லையா, புத்திசாலியா தான் இருக்க. ஏத்தா 2 வேலையை பார்த்துட்டு இருக்கே, உனக்கு கஷ்டமா இருக்காது? மல்டி டாஸ்கிங்லாம் இப்ப ரொம்பவே கேஷுவல் ஆயிடுச்சு மாமா. அது என்னத்தா மல்டி டாஸ்க்? மல்டி டாஸ்கிங் இல்ல மாமா, மல்டி டாஸ்கிங். ஒரே நேரத்துல 2-3 வேலை செய்யறது. ஓ, அப்போ நம்மளும் மல்டி டாஸ்க் தான். அப்படியா? ஆமா அத்தா, தைய கடையில காலை மிதிச்சு துணியை தைச்சுக்கிட்டு இருப்பேன், ஒரு கையில டீயை வச்சு குடிச்சுக்கிட்டு இருப்பேன், அப்புறம் ஃப்ரெண்டுகளோட வாயில பேசிக்கிட்டே இருப்பேன். பல வேலை ஒரே டைம்ல பண்றோம்ல, அப்ப மல்டி டாஸ்க் தானே. சரிம்மா, நான் எடுத்து தைக்கிறேன். பரவாயில்ல மாமா. இல்ல பரவாயில்ல, நானும் தைக்கிறேம்மா. ஏத்தா மறந்து போயிட்டேன், ஜாக்கெட்டுக்கு ஊக்கு இந்த பக்கம் வைக்கணுமா இல்ல இந்த பக்கம் வைக்கணுமா? ஜாக்கெட்டுக்கு வலது பக்கம் வைக்கணும், இடது பக்கம் வச்சிடாதீங்க. அப்புறம் பூராத்தையும் கட் பண்ணி எடுத்து மாத்தி வைக்கணும். அப்புறம் ஒரு வேலைக்கு 2 வேலை ஆயிடும். உதவி செய்யறோம்னு வந்து உபத்திரம் பண்ணாதீங்கன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? புரியுதா? புரியுது. அத்தா நான் தப்பு செய்ய மாட்டேன், ஒரு சின்ன சந்தேகம். ஆமா அப்படிதான், அதுக்கு தான் கேட்டுக்கிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் எத்தனை ஜாக்கெட் தைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. பாத்துடலாம். பாரு. லோகு, வேலை பார்க்க வந்த இடத்துல வேலையை மட்டும் பார்க்கணும். பாட்டுக்கிட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு கூத்தடிக்க கூடாதுன்னு சொல்லு. பாட்டு கேட்கறதுக்கும் கூத்தடிக்கிறதுக்கும் எனக்கு நேரம் இல்ல மாமா. நான் ஆபீஸ் வேலையும் பார்க்கணும், தைச்சுக்கிட்டே போன் பேசணும். அதுக்கு தான் ஏர்பாட்ஸ் எடுத்து மாட்டினேன். அத்தா அது வேலையும் பார்த்துக்கிட்டு நம்ம வேலையும் பார்க்கதான். ஓகேவா அத்தா? ஏய் பயமுடி. மாமா, இப்ப லேப்டாப்ல மெயில் தான் பாக்குறேன், அதை யாரும் படம் பாக்குறேன்னு நினைச்சுக்க வேண்டாம். ஏய் மீனாட்சி, என்ன இது? உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு மட்டுமா? ஆமா. எனக்கு எதுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்த? நம்ம இவளுக்காக வாங்கிட்டு வந்தோம்னு சொன்னா கண்டிப்பா இவ சாப்பிட மாட்டா. சமாளி, உனக்கு வாங்கிட்டு வரணும்னு எனக்கு மட்டும் ஆசையா? அப்புறம் எதுக்கு வாங்கிட்டு வந்த? நான் வாங்கல, மதினி தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அக்காவா? எதுக்கு அவ வாங்கிட்டு வர சொன்னா? நீ தான் எங்க வீட்டுக்குள்ளே வர மாட்டில்ல, எங்க வீட்டுல சமைக்கிறத மட்டும் எப்படி சாப்பிடுவியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் என் அக்கா கையால சமைச்சது நல்லா சாப்பிடுவேன். அக்கா. ஏய் ஏன் கத்துற? அக்கா அமைதியாரு. ஏய் ஜிகர்தண்டா, மதினி எதுக்கு கூப்பிடுற? அவகிட்டே கேக்குறேன். ஏய் மீனாட்சி ஒரு நிமிஷம். அப்ப நான் என்ன அண்ணியமா? கடையில இருந்து வாங்கிட்டு வந்து குடுக்குறீங்க? இரு. அக்கா
மீனாட்சி வேண்டாம் அதெல்லாம். இரியா. ஏய், ஓ, ஏய் என்ன மீனாட்சி? நான் கிளம்புறேன் போ. ஏய் என்னாச்சு? அப்புறம் ஏன் நீ இப்படி பண்ண? ஏய். ஏய் மீனாட்சி அமைதியா இரு. நீ பேசாத. ஏன் தேனு வெளிய இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லிருக்க? வெளியில இருந்தா? ஐய கேட்டுட்டாலே. அம்மாச்சி என்ன ஐயோ இந்த கதை வேற நேரங்காலம் தெரியாம வெறுப்பேத்திட்டு இருக்கு. என்ன நீ வர்ற வேகத்தை பார்த்தா ஏதோ விஷயத்தோட வர்ற மாதிரி இருக்கு. ஐயோ ஆமா அம்மாச்சி, அந்த ஜீவா பையன் என்ன பண்ணான்னு தெரியுமா அம்மாச்சி? என்ன பண்ணா? அந்த மீனாட்சிக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அக்கா காரிக்காக விழுந்து விழுந்து வேலை பார்க்கறல்ல, அதுக்காக வாங்கிட்டு கொடுத்துருப்பான். ஐயோ இல்ல அம்மாச்சி, அவன் அவளை ஏதோ ஸ்பெஷலா கவனிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீ என்ன சொல்ற? அந்த மீனாட்சியும் நம்ம அத்தைய அத்தை அத்தைன்னு ஏதோ வாக்கப்பட்ட வந்தவ மாதிரியே கூப்பிடுறா. ம், அத பார்த்தா எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. என்ன இந்த வீட்டுக்கு கடைசி மருமகளா அந்த மீனாட்சி வந்துருவான்னு நினைக்கிறியா? சத்தியமா ஆமா. ஐயோ, எதுக்கு சிரிக்கிறீங்க? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. எப்படி அவ்வளோ உறுதியா சொல்றீங்க? அந்த ஜீவா ஒரு உருப்படாத பையன். இந்த வீட்லயே அவ ஆத்தாக்காரி மட்டும்தான் அவனை நம்புவா. குடும்பத்துக்கே ஆகாதவன். அவளுக்கு எப்படி அவனை பிடிக்கும்? ஐயோ அப்படியெல்லாம் நம்ப முடியாது அம்மாச்சி, இந்த வயசு அப்படி. அந்த மீனாட்சி வாயாடியா இருந்தாலும் விவரமானவ. ஜீவா மாதிரி வெத்து வேட்டெல்லாம் ஏத்துக்க மாட்டா. இந்த வயசுலயே எம்புட்டு பொறுப்பா இருக்கான்னு பார்த்தல்ல. அவ டிகிரி முடிச்சவ. இவன் இந்த ஜென்மத்துல அப்படி ஒண்ணு வாங்க போறதே இல்லை. அவ இவனெல்லாம் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். என்னதான் இருந்தாலும் அவ அப்பா இல்லாத ஒரு பொண்ணு இல்ல. அவ ஆசைப்படுற மாதிரி பெரிய வசதியான குடும்பத்துல எல்லாம் அவளை பொண்ணு கேட்டு வருவாங்களா என்ன? ஏ ஜிகர்தண்டா, அப்போ இந்த சாப்பாடு அத நீயே சாப்பிடு. ம். என் அக்காவோட கைப்பக்குவம் முன்னாடி இந்த மதுரையில எந்த கடை டேஸ்டும் வராது. ம்.